ஹலோ கைஸ், குட் மார்னிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோட் செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நம்ம ஒரு டயமீட்டர் போட்டுக்கலாம். டயமீட்டர் வந்து ஒரு 100 mm. ஓகே, நம்ம இதில் வந்து மிஷின் செலெக்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கான்டோர் வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ கான்டோர் ஆப்ரேஷன், ஸோ செயின் செலெக்ஷன். ஓகே, டூல் போகிறோம். நம்ம ரைட் கிளிக், கிரியேட் டூல், புல்மில். புல்மில்ல வந்து பார்த்தீங்கன்னா 25, கார்னர் ரேடியஸ் 0.8. ஃபினிஷ் கொடுக்குறேன். கட் பேராமீட்டரில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நான் கொடுக்குறேன். டெப்த் ஆஃப் கட் வந்து என்னென்ன கொடுக்கணுமோ நீங்கள் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க. லீடிங் லீட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட் செக் அப்படின்னு ஒன்று, இது என்னன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ டெப்த்து நமக்கு வந்து ரிட்டைன் ஆகணுமோ அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். இது ஒரு லீடிங் லீட் அவுட் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துரும். சரிங்களா, இந்த வேல்யூ இங்கே இறங்குது, கட்டுறது இங்கே இறங்குதுன்றப்பவே கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளஞ்ச் ஆகுது அப்படின்னு நான் இப்போ என்ன பண்ணேன்னா லீன் ரூட் வந்து இதையும் தாண்டி கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ எவ்வளோ லென்த் இருக்கோ அதை விட ரொம்ப அதிகமாக கொடுக்குறேன். லைக் ஒரு டி லீட் அவுட்டுக்கு அதே மாதிரி. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா, கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த டூல் பாத்தோட லிமிட் என்னவோ அது வரைக்கும் தான் போகும். ஆனால் இந்த ஜாபுக்கு வெளியே வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, போயிடாது, சேவ் பண்ணிடும். தெரியாம நீங்க இந்த காட் செக் எடுத்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்து அதையும் தாண்டி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 75 mm கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதையும் தாண்டி வெளியே வந்துடும், இந்த மாதிரி தப்புகள் நடக்கும். அதனால இதெல்லாம் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் தான். எப்பவுமே காட் செக் வந்து ஆன்ல இருக்கும். இப்போ நீங்க வந்து கண்ட்ரோல் அல்லது வியர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்னிங். இது என்ன அப்படின்னா, ஏன்னா லீடிங் லீட் அவுட்ல வந்து நம்ம என்ன கட்டர் பயன்படுத்த போறோம்னு இங்க தெரியாது. ஏன்னா நம்ம மிஷின்ல வந்து டி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்ட ஆரம்பிக்கும். அதனால என்ன சொல்லுதுன்னா, லீடிங் அவுட் காட் செக் வில் நாட் ஒர்க் வித் கட்டர் கம்பன்சேஷன் கண்ட்ரோல் ஸோ தட் ஆப்ஷன் வில் பி டர்ன்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நீங்க G41, 42 டைப்ல நீங்க ப்ரோக்ராம் எடுக்கும்போது இந்த காட் செக் வேலை செய்யாது. நீங்க கம்ப்யூட்டர் மெத்தட்ல வச்சு, அதாவது G40 மேனுவல் ஆடிங்ல வந்து நீங்க போட்டா, கட்டர் கம்பன்சேஷன் கேன்சல் மெத்தட்ல போட்டா மட்டும்தான் இந்த காட் செக் வேலை செய்யும். அதனால நீ இந்த 41, 42ல ப்ரோக்ராம் போடுறவங்க இந்த சர்க்கிளை தாண்டி வெளியே போகாத அளவுக்கு கொஞ்சம் உள்ளேயே டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா வரும். அதை தாண்டி வெளியே போயிடுச்சுன்னா தப்பா இறங்கி தப்பா ஓடிடும். அதனால செக் பண்ணி பார்த்து கரெக்டா கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ப்ரோ. ஸோ இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.